காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 5 பேட்ச் 5. இன்று நாள் 16 தேதி 19/8/2025 செவ்வாய்க்கிழமை, நேரம் காலை 5 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் அடுத்ததாக சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம், அமைதியான தியானம். இன்று 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் தலைப்பு ஆஸ்ட்ரல் பயணம் மற்றும் உள்ளுணர்வை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது. How do we use astral travel and intuition என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திரு அனிருத் சார் அவர்கள் வேலூரிலிருந்து உரையாற்றுவார்கள். இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. தியான பயிற்சிக்கு செல்வதற்கு முன்பாக தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை பற்றி கூற விழைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபிரிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாகவே வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் நம் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது 1 கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் அந்த கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். நண்பர்களே, இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைக்கவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு நாம் ஓகே சொல்லும் வரை தயவு செய்து கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். சிம்பிள் பிரீத், நேச்சுரல் பிரீத், நார்மல் பிரீத், டெண்டர் பிரீத். மென்மையான மூச்சு, இயற்கையான மூச்சு, சாதாரண மூச்சை கவனியுங்கள். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது 40 நிமிடத்துக்கு அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நான் இசையை தொடங்குகிறேன். நண்பர்களே, நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
நண்பர்களே, தியானத்தை தொடருங்கள். இன்னும் 20 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம், அமைதியான தியானம்.
கடைசி 2 நிமிடங்கள் நண்பர்களே. பத்து வினாடிகள். 5, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உரசி மெதுவாக உங்கள் விரல்களை உங்கள் கண்களின் மேல் வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். 5, 4, 3, 2, 1, 0. இப்பொழுது மெதுவாக உங்கள் இரு கைகளையும் கண்கள் மேலிருந்து எடுக்கவும். உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி. இன்று 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் தலைப்பு ஆஸ்ட்ரல் பயணம் மற்றும் உள்ளுணர்வை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது, How do we use astral travel and intuition என்ற தலைப்பில் ஆன்மீக உரையாற்ற வருகிற மாஸ்டர் திரு அனிருத் சார் அவர்கள் வேலூரிலிருந்து. அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. மாஸ்டர் திரு அனிருத் சார் அவர்கள் திரைப்படத்துறையில் கிராபிக்ஸில் வல்லுநர் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் விஷுவல் கிராபிக்ஸில் பட்டயம் பெற்றுள்ளார்கள். அவர்கள் 2015 10 வருடங்களுக்கு மேலாக தியான பயிற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தன்னுடைய தியான அனுபவத்தால் தியானத்திற்கு முன்பாக அவரின் குணங்கள், தியானத்திற்கு பின்பாக அவர்களின் குணங்கள் உணர்ந்துள்ளார்கள். அவர்கள் எவ்வாறு வாழ்வு மாறுதல் அடைந்துள்ளது என்பதை அவர் தன்னைத்தான் அறிந்து வாழ்வில் சிறப்பாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியுள்ளார்கள். இப்பொழுது நான் மாஸ்டர் திரு அனிருத் அவர்களை How do we use astral travel and intuition, அதாவது ஆஸ்ட்ரல் டிராவல் பயணம் மற்றும் உள்ளுணர்வை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது என்று ஆன்மீக ஞானம் பகிர அன்புடன் அழைக்கிறேன். நன்றி சார். நீங்க தொடரலாம் சார். காலை வணக்கம் சார். காலை வணக்கம் மாஸ்டர். முதல்ல பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கும் மகா அவதார் டீமுக்கும் மிக்க நன்றி. ஆஸ்ட்ரல் டிராவல் அண்ட் இன்ட்யூஷன், இது சொல்ல போனா ரெண்டும் ரொம்ப டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ். எப்படி நம்ம வந்துட்டு இந்த உடல் இல்லையா, இந்த உடலுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. எப்படி ஒரு கார் மூவ் ஆகணுமோ, அந்த கார் மூவ் ஆகணும் அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் அதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு டிரைவர் அப்படின்றது வேணும் அந்த கார் போகணும் அப்படின்னா. அப்படிதான் அந்த டிரைவர் தான் நம்ம உடலுக்குள்ள. இது ஒரு வெஹிக்கிள், இந்த உடலுக்குள்ள அந்த டிரைவர் இருக்காரு. அதனால நம்மளால நடமாட முடியுது. ஓகே, இப்போ நம்ம ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னா என்னன்னு சின்னதா தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடல் வந்துட்டு 7 உடல்களால ஆக்கப்பட்டது. பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி,
எத்ரிக் பாடி, காசல் பாடி, சுப்ரா காசல் பாடி, அப்புறம் எமோஷனல் பாடி, அதுக்கப்புறம் நிர்வாணிக் பாடி. இது சில சில சொசைட்டில பேர்கள் மாறி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? இந்த உடல் தான் நான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். இந்த உடலுக்கு அனிருத் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு இல்லையா? அப்படி இந்த உடல் இந்த உடலை பார்த்தா எல்லாரும் அனிருத் அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்றீங்க இல்லையா? அதே போல ஆஸ்ட்ரல் பாடிக்கு ஒரு பேர் இருக்கும். நிர்வாணிக் பாடிக்கு மட்டும்தான் பேர் இருக்காது. ஓகே, அப்போ இந்த உடல் இறந்துடுச்சு அப்படின்னா ஆஸ்ட்ரலா நம்ம வெளியே வருவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு வெஹிக்கல். இந்த வெஹிக்கல்ல ஒரு ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு. அதே போல ஆஸ்ட்ரல் பாடி கூட ஒரு வெஹிக்கல் தான். அதுக்குள்ள காசல் பாடி, சுப்ரா காசல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல்ல இன்னும் 6 உடல்கள் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த பிசிக்கல் பாடியில இந்த பிசிக்கல் ஃபார்மா இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனா மெமரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே ஆஸ்ட்ரல் பாடியில தான் இருக்கும். எமோஷன்ஸ், மெமரி, ஈகோ, இன்டலெக்ட், ஸோ இது எல்லாமே, அதாவது மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடியில தான் இருக்கும். நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ, அது எல்லாமே ஆஸ்ட்ரல் பாடியில சேவ் ஆகி இருக்கும். அதான் நம்ம தியானம் பண்ணும்போது சில பேருக்கு பூர்வ ஜென்மங்கள் எல்லாம் கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க பியாண்ட் திஸ் பிசிக்கல் பாடி போறாங்க, ஒரு நிலையை அடைகிறாங்க. அதனால்தான் அவங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படின்றது கனெக்ட் ஆகுது. சரி, இந்த ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணா நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் பண்ணா கிடையாது, எப்பெப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். So, முதல்ல தியானம் பண்ணாலும் பண்ணலன்னாலும் நம்ம தூக்கத்துல ரிலீஸ் ஆகும். நம்ம டீப் ஸ்லீப்ல ஒரு ஒரு வாட்டி பறக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு வாட்டி மேல இருந்து துப்புன்னு கீழே விழுந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆஸ்ட்ரல் டிராவல் தான். டீப் ஸ்லீப்ல நம்ம அந்த பிசிக்கல் பாடியில இருந்து வெளியே வந்துருவோம். ஓகே, இது ஸ்லீப்ல. தியானத்துல நடக்கும். நம்ம ஃபுல்லா தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது சில வாட்டி ஸ்மெல், லைக் எப்பவுமே இந்த மல்லிப்பூ, கற்பூரம், அப்புறம் அந்த மாதிரி பிளசண்டான ஸ்மெல்ஸ் நமக்கு தெரியும். இல்லைன்னா எப்பவுமே பார்த்துருக்க மாட்டோம் உலகங்கள், சில உலகங்கள், அந்த உலகங்களை வந்துட்டு நம்ம தரிசிப்போம். அப்புறமா மாஸ்டர்ஸ், ஹையர் மாஸ்டர்ஸ், அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம். சில புரியாத பாஷையில சில வேர்ட்ஸ், அதை லைட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கேட்போம். இத போல நிறைய நடக்கும். அப்புறமா ஆஸ்ட்ரல் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரல் சர்ஜரி அப்படின்னா நமக்கு பிசிக்கல் பாடியை கட் பண்ணி எப்படி ஆப்ரேட் பண்றாங்களோ அதே போல ஆஸ்ட்ரல் பாடியில நம்மளுடைய ஆர்கன்ஸ் சப்போஸ் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஹெல்த் இஷ்யூவா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய தியான அதிகமா பண்றதுனாலயும் ஞானத்தோட வாழ்றதுனாலயும் ஹையர் மாஸ்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஆர்கன்ஸை, இந்த ஆஸ்ட்ரல் ஆர்கனை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதோடைய ரிசல்ட் வந்துட்டு பிசிக்கல் ஆர்கன்ல கியூர் ஆயிடும். ஓகே, ஸோ இத போல நிறைய விஷயங்கள் தியானத்தில் நடக்கும். அப்புறமா காமன் பீப்புள், லைக்
ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரல் பாடி பிசிக்கல் பாடி விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு டாக்டர் வந்துட்டு டிக்ளரும் பண்ணியிருப்பாங்க இவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. டிக்ளர் பண்ண பிறகு சில பேர் உடல் வந்து மறுபடியும் வந்து ஜாயின் ஆயிடும் பிசிக்கல் பாடியில. அப்போ இறந்த பிறகு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஞானம் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இந்த இது வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி ஒரு புக்கு கூட இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு. ராபர்ட் மன்ரோ எழுதின புக்கு ஜெர்னி அவுட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்ல வந்துட்டு நிறைய பேருடைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா சாகரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், லைக் செத்து பொழைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. செத்துட்ட பிறகு எப்படி இருக்கும், மறுபடியும் அவங்க பிசிக்கல் பாடிக்கு வந்திருப்பாங்க. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஸ்டடி பண்ணி அந்த புக்ல இருக்கு. அப்போ இத வந்து ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கிறவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அப்போ அது பொய் கிடையாது தானே. நிறைய பேருக்கு வந்துட்டு இறந்துட்டோம், அவங்க ஒரு டனலுக்குள்ள போறாங்க, அங்க ஒரு பெரிய லைட் இருக்கு, அந்த லைட்டுக்குள்ள போறாங்க, அங்க ஒரு உலகம் மாதிரி இருக்கு அப்படின்றதுதான் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அப்போ அது எல்லாமே உண்மை, நம்ம இந்த பிசிக்கல் பாடி கிடையாது அப்படின்ற கிளாரிட்டி அவங்களுக்கு வந்ததும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஷிஃப்ட் அப்படின்றது உருவாகும். என்ன ஷிஃப்ட் உருவாகும், எப்பவுமே காசு பின்னாடியோ இல்ல அதர்மமோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நியாயமா இருக்கணும், ஏன்னா அவங்க ஆஃப்டர் டெத், ஏன்னா இது ஒரு ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா 3 hours தான் இல்லையா. அந்த 3 hours மூவில அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம பிசிக்கல் லைஃப் தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அந்த 3 ஹவர்ஸ்ல ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டோம், அடுத்த வேலை பாக்குறதுக்கு போயிடுவோம். அந்த 3 ஹவர்ஸ் அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். ஸோ அந்த 3 ஹவர்ஸையும் நம்ம வச்சுக்கிட்டு டிராவல் பண்ண மாட்டோம் இல்லையா லைஃப் லாங்கு. அப்போ லைஃப்ல 100 இயர்ஸ் இருக்கு, இல்லைன்னா 120 இயர்ஸ் இருக்கு நமக்கு. அந்த 3 ஹவர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். அப்படிதான் இந்த உடல் விட்ட பிறகு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச பிறகு இது ரொம்ப சின்னது, இது ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் மூவி மாதிரி தான் இந்த 120 இயர்ஸ் அப்படின்றத ஒரு புரிதல் வரும். அது வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சேஞ்சஸ், நியாயமா இருக்கணும், இது வாழ்க்கை கிடையாது, இதை தாண்டினதுதான் வாழ்க்கை அப்படின்றத அவங்களுக்கு புரிதல் கிடைக்கும். அப்புறம் சில பேருக்கு வந்து டாக்டர் ஆப்ரேட் பண்ணும்போது அனஸ்தீஷியா கொடுப்பாங்க இல்லையா. அனஸ்தீஷியா கொடுத்தப்போ கூட ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்துடும். ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்துட்டு டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்றது அவங்களால கேட்க முடியும். ஒரு வாட்டி ஒரு பேஷண்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வெளியே வந்துட்ட பிறகு பார்த்துட்டு இருக்காரு, என்னெல்லாம் பண்றாங்க டாக்டர், என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டாக்டர்ஸ்க்கு என்ன, நம்ம லைக் எத்தனையோ பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சர்வசாதாரணம் தானே. நமக்கு தான் பயம், ஐயோ எப்படி கட் பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டாக்டர் அவங்க ரொம்ப சில், லைக் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படி காமெடி அரட்டை அடிச்சுட்டு இருப்போமோ அப்படி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பேஷண்ட் வந்துட்டு கேக்குறாரு, உடலுக்கு வந்த பிறகு நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது இப்படி எல்லாம் காமெடி எல்லாம் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உனக்கு எப்படி தெரியும், உனக்கு தான் நாங்க அனஸ்தீஷியா கொடுத்துட்டோமே அப்படின்னா,
சார் நான் இந்த உடல் விட்டு வெளியே வந்தேன். வந்து நான் நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. நான் பார்த்தேன். நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றது அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம லிமிட் இந்த உடல் கிடையாது. சரி. இது இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம 1000 புக்ஸ் படிச்சாலும் புரியாதது, ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது நமக்கு நிறைய புரிதல குடுக்கும். அப்படிதான் எனக்கு சில அனுபவங்கள். தியானம் வந்தப்போ, வந்த ஒரு சில நாட்கள்லயே நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய ஆஸ்ட்ரல் பாடி ஒரு மாஸ்டர் வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டார். ஆ இது நான் நெறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றதுனால, மறுபடியும் நான் சொல்றேன். நீங்க கேட்டு தான் ஆகணும். அப்போ இழுத்துட்டு போனப்போ, அ இதையும் லைக் பிசிக்கல் பாடி தான், ஆ வருத்தங்கள் தான், இல்லன்னா இதுதான் என்ன சுத்தி இருக்கிறது தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருந்த, அ அந்த ஒரு மொமெண்ட் பிசிக்கல் பாடி விட்டு போனதும் எனக்கு நெறைய புரிதல் கிடைச்சது. இது மட்டும் உலகம் கிடையாது. இதையும் தாண்டி நெறைய உலகங்கள் இருக்கு. ஸோ அந்த ஹையர் மாஸ்டர் வந்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்டின்னா, அ நாங்க வந்து இந்த பூமியில அன்பையும், பீஸ் பீஸ் அப்டின்னா நிம்மதியையும் தர்றதுக்கு தான் வந்திருக்கோம். அப்டின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய முகம், அவருடைய உடம்பு எல்லாம் ஹியூமன் மாதிரி கிடையாது. ஒரு ஏலியன் அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத போல இருந்தது. ஓ! அவரு ஒரு 2 வீலர் மாதிரி ஒரு வண்டி வச்சிருந்தாரு. ஸ்பேஸ் ஷிப் மாதிரி. ஸோ அதுல தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு, அவருடைய உலகத்த காட்டுனாரு. இப்படிதான் உலகம் இருக்கும். லைக் அந்த சோலார் சிஸ்டம் வந்துட்டு வயலட்டா இருந்தது. அங்க அங்க இருக்கிற சன் வயலட் பிரைட் லைட். அ அத சுத்தி நெறைய பிளானட்ஸ், ஒரு 20 பிளஸ் பிளானட்ஸ் அந்த சோலார் சிஸ்டம்ல சுத்திக்கிட்டு இருந்தது. அங்க ஒரு பிளானட்ல ஒரு எர்த் மாதிரி இருந்தது. அங்க வாட்டர் வந்து ஃபுல்லாவே பியூர் வாட்டர். லைக் அத குடிக்கலாம். நமக்கு சால்ட் வாட்டர் எப்படி இருக்கோ, அப்படி இல்லாம பியூர் வாட்டரா இருந்தது. அங்க லேண்ட் ரொம்ப கம்மி. அதிகமான வாட்டர் தான் இருக்கும். அவ்ளோ நேச்சர், அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அங்க இருக்கிற அனிமல்ஸ் வந்து அதுக்கு நகங்களே கிடையாது. அப்படின்னா அவ்ளோ ஃப்ரெண்ட்லி அங்க இருக்கிற அனிமல்ஸ். அங்க இருக்கிற பிளான்ட்ஸ். ஸோ அது கூட எல்லாம் நான் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது எனக்கு. ஆ அந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ல. அங்க ஒரு மாஸ்டர் இருந்தாரு. ஆல்ராடோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூட கூட நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி உங்களுக்கு அ இவ்ளோ ஞானத்தோட நீங்க வாழ்றீங்க? ஏன்னா அங்க இருக்கிறவங்க வந்து வாயால பேச மாட்டாங்களாம். ஓ! த்ரூ டெலிபதி. அ அது மூலமா தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. நேச்சர் கூட. நேச்சர் கூட, அனிமல்ஸ் கூட ஓ டெலிபேத்திக்கா தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிப்பாங்களாம் அங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சது? அப்படின்னா, எர்த்ல சுக மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவரு மூலமா தான் நாங்க இந்த ஞானத்த ஆ கத்துக்கிட்டோம். அவர் மூலமா தான் இங்க நாங்க இத போல கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இந்த பூமி அப்படின்றது அவ்ளோ முக்கியமானது. அது ஒரு ஹையஸ்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி நெனச்சா கூட, அங்க நாலேட்ஜ் வந்து எர்த் மூலமா தான் அவங்க கத்துக்கிட்டாங்க. அப்படின்றப்போ, நம்ம நெனச்சுட்டு இருப்போம். "ஏய் இந்த வருத்தம் என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருத்தம், துக்கம், கோவம், இந்த கம்பேரிசன் இது எல்லாமே யாரு பண்றது அப்படின்னா மனசு. எப்போ நம்ம மனச ஸ்விட்ச் ஆஃப் பண்றோமோ, அப்போ நமக்குள்ள ஞானம் அப்படின்றத நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு, நான் மெடிடேஷன் பண்ணும்போது தம்பி ஒய்ஃப் ஸோ தம்பி ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னென்ட்டா இருந்தாங்க. அந்த வயித்துக்குள்ள இருக்கிற பேபி கூட எனக்கு கம்யூனிகேஷன், கனெக்ஷன். என்ன இது அப்டின்னா,
என்னுடைய சின்ன வயசுல அம்மாவுடைய அம்மா அவங்களுக்கு அவங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு ரேப்போ. என்ன அப்படின்னா, பாட்டிக்கு பக்தி அப்படின்னா அவ்ளோ விருப்பம். காலையில 3 மணிக்கே ஏஞ்சு, அவங்க வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கட்டும், பூஜை பண்றது இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப விக்ரஸா இருக்கும். அப்போ ஆ நான் புராணங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, நெறைய பிரவச்சனங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, பாட்டிக்கு சொல்லுவேன். ஏன்னா, என்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தது. அவங்க கிட்ட அது இல்ல. ஸோ, நான் கேட்ட விஷயங்கள் நாங்க ஹவர்ஸ் டுகெதர் பேசுவோம் ஃபோன்ல. வீக்லி ஒன்ஸோ, வீக்லி ட்வைஸோ பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, அ இந்த பிரவச்சனங்கள்ல இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சொன்னாங்க. இந்த ராமாயணம், மகாபாரதம் அதுல சில இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நான் பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருப்பேன். சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் ரொம்ப ஹேப்பியா கேட்பாங்க. வருஷங்கள் போச்சு. அ அவங்க இறந்துட்டாங்க பாட்டி. இறந்துட்டாங்க. எனக்கு வந்துட்டு த்ரூ ஸ்லீப் ட்ரீம்ஸ்ல கனெக்ட் ஆயிட்டு அவங்க கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ஒரு மொபைல் குடுக்குறாங்க. அதுல வந்துட்டு சிம் கார்டு வச்சு குடு எனக்கு. அந்த சிம் கார்டுல வந்து நெறைய ஞானத்த சார்ந்த விஷயங்கள் எனக்கு வச்சு குடுக்குறியா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்றேன். ஸோ நாள் ஆச்சு, வருஷங்கள் கிராஸ் ஆச்சு. கிராஸ் ஆன பிறகு அ அந்த தம்பி வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்டின்னேன் இல்லையா? ஸோ அதுக்குள்ள இருக்கிறது யாரு அப்டின்னு சொல்லி பார்த்தாக்கா, என்னுடைய பாட்டி அப்டின்றது புரிய வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த ஆஸ்ட்ரல் விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஞானத்த குடுக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவங்க இறந்துட்டாங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த காரியம் பண்றதோ, இல்லன்னா வருத்தப்படுறதோ, ஐயோ! அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதோ, துக்கப்படுறதோ, அத போல நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா, எப்போ நம்ம மெடிடேஷன் பண்றோமோ, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அப்படின்ற ஞானம் நமக்கு கிடைக்கும். சரி. இது எல்லாம் ஆச்சா? ஆனா, இப்போ அவங்க அவங்க பேரு வந்துட்டு போன இன்கார்னேஷன்ல ராஜேஸ்வரி. இப்ப இந்த இன்கார்னேஷன்ல ஒரு பேரு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ஆஸ்ட்ரல் பாடிக்கு ஒரு பேர் இருக்கும்ல. So, அந்த ஆஸ்ட்ரல் பாடி தான் மறுபடியும் பொறக்குது. இல்லையா? அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு ஒரு பேர் இருக்கு. அது ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ அனிருத் அப்டின்னா ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா? அப்படியே அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும். அது என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒரு ஹையர் மாஸ்டர். நான் தியானம் பண்றேன். தியானம் பண்ணும்போது லைக் அ தியானம் பண்ணும்போது அந்த குழந்தை வந்துரும். குழந்தை வந்துட்டு எனக்கு நெறைய ஞானத்த குடுக்கும். நான் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பேன். ஆஸ்ட்ரலா அவன் வந்து என் கால பிடிச்சு இழுப்பான். "வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன இது டிஸ்டர்ப் பண்றான்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ சும்மா உட்காரு, தியானம் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் அந்த குழந்தையும் பாவம் வந்து என் தொட மேல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்துக்கும். So, ஒரு நாள் என்னாச்சு, சரி என்னதான் பண்ணுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னுடைய ஆஸ்ட்ரல் பாடிய தன்னுடைய உப்பு மூட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பின்னாடி சுமந்துட்டு போற மாதிரி. அப்படி அந்த குழந்தை என்னுடைய ஆஸ்ட்ரல் பாடிய சுமந்துட்டு ஒரு லைட் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போச்சு. ஃபுல்லா அங்க லைட். லைட் அப்படின்னா ஞானம். So அங்க போயிட்டு நாங்க தியானம் பண்ணோம். இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்னால என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நம்ம இந்த பிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது. இதையும் தாண்டின உலகங்கள் இருக்கு. அங்க இருந்து நம்ம நெறைய ஞானத்த பெற முடியும். அது மூலமா தான் எனக்கு வந்து நெறைய கிளாரிட்டீஸ் கிடைச்சது. ஸோ இங்க வந்து அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா? பாட்டி இப்போ வந்துட்டு தம்பியுடைய பையனா பொறக்குறாங்க. அப்போ ஒரு வாட்டி பாட்டி
அப்படி இருக்கும்போது இந்த அடுத்த ஜென்மத்துல வந்துட்டு பையனா இருக்காங்க. அப்படிதான் நம்மளுடைய டிராவல். சரி, இங்க யாரு யாருக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு வாட்டி ஃப்ரெண்டா பொறப்பாங்க. ஒரு வாட்டி வந்து எனிமியா பொறப்பாங்க. ஒரு வாட்டி பேரனா பொறப்பாங்க. பையனா பொறப்பாங்க. ஒய்ஃபா பொறப்பாங்க. ஹஸ்பண்டா பொறப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலி அப்படின்றது நெறைய கனெக்ஷனோட நம்ம நெறைய வாட்டி டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரி. இதுல சில டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளிய வரணும் அப்படின்னா டெக்னிக்ஸ். என்ன டெக்னிக் அப்படின்னா, டீப் ஸ்லீப்ல நடக்கும். எமோஷன்ஸ நம்ம குறைச்சுக்கணும். எந்த ஒரு எமோஷனுக்கும் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாது. இந்த எமோஷன்ஸ்னால என்ன ஆகும்னா, இந்த பிசிக்கல் பாடி மூலமா தான் நமக்கு எமோஷன்ஸ் வருது. இந்த உலகம் தான், இந்த லைஃப் தான் ஆ மிச்சது எல்லாமே லைக் இதையும் தாண்டி ஒரு லைஃப் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது, நம்ம எமோஷன்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். அதாவது எனர்ஜி சேவிங் மோடுக்கு போணும். இப்ப அங்க எமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம இந்த பாடிக்கு ஸ்டிக் ஆன் ஆயிருப்போம். அப்படியே ஆ ஒட்டிக்கிட்டு இருப்போம். ஒட்டிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்றது ஈஸியா ரிலீஸ் ஆகாது. சரி. ஸோ இத அதிகமான மெடிடேஷன் பண்றது மூலமாவும், எமோஷன குறைச்சுக்கிறது மூலமாவும், கரெக்ட் ஃபுட், ரைட் ஃபுட், வெஜிடேரியன் ஃபுட், சாத்விக் ஃபுட் சாப்பிடுறதுனாலயும் நமக்கு ஈஸியா இந்த ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ் அப்படின்றது நடக்கும். அதுக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸ் படிக்கணும். ஆஸ்ட்ரல் டிராவலுக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸ் நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த புக்ஸ் படிக்கிறது மூலமா நம்ம நம்புவோம். எஸ், என்னுடைய பிசிக்கல் பாடி ஈஸியா இந்த ஆஸ்ட்ரல் பாடிய வெளிய கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வராம இருந்திருக்காது. தியானம் பண்ணும்போதோ, தூங்கும்போதோ நம்ம உடல் விட்டு வெளிய வந்தப்போ, சில்வர் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தொப்புள் கொடி இருக்கு இல்லையா? அந்த தொப்புள் கொடியில இருந்து பிசிக்கல் பாடி, சாரி ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ் ஆயிருக்கும். அப்போ நெறைய பேருக்கு பயம் இருக்கும். நான் மறுபடியும் அந்த பிசிக்கல் பாடியில போயிட மாட்டேனா? ஐயோ! அந்த நேரத்துல வேற ஏதாவது ஒரு மாஸ்டர் உட்கார்ந்துகிட்டா எப்படி? அப்படின்னு சொல்லி நெறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். அந்த மாரி எதுவுமே நடக்காது. சப்போஸ் நம்ம இந்த பிசிக்கல் லைஃப் போதும் அப்படின்னு சொல்றப்போ, நம்மளே கூட அந்த ஆஸ்ட்ரல் கார்ட், சில்வர் கார்ட கட் பண்ணிக்கலாம். சில்வர் கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் கோல்டன் கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது மெதுவா நம்ம தியானம் பிராக்டிஸ் பண்ண நமக்கு புரிதல் வரும். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் 2020ல நான் ஒரு 40 டேஸ் மௌன விரதம் பிராக்டிஸ் பண்ணேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. அப்போ அந்த 40 டேஸ் மௌனத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபுட்டு அதிகமா சாப்பிடணும்னே தோணல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த சாப்பாடும் இருக்காது. எதுவுமே சாப்பிடணும்னு தோணாது. சரி பார்ப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாயந்தரம் கொஞ்சமா வேர்க்கடலை, சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ வித்தவுட் கார்லிக். இது அண்டர்லைன் பண்ணணும். ஸோ கார்லிக் இருக்கும்போது நம்ம லைஃப்ல இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாம் நடக்காது. அது ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ஈவினிங் லைட்டா ஸ்நாக்ஸ், நைட்டு நார்மலா டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இங்க என்ன ஆச்சு, மௌனத்தினால எனர்ஜி சேவ் ஆச்சு. அப்புறம் ஃபுட் இன்டேக், தேவையில்லாத ஃபுட் எல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால அங்க எனர்ஜி சேவ் ஆச்சு. ஸோ பேசல அப்படின்னா கர்ம வினைகளும் கம்மியாகும், எமோஷன்ஸும் கம்மியாகும். நம்ம வேலை மட்டும் பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படி பண்றதுனால நமக்கு எனர்ஜி ஃபுல்லா சேவ் ஆயிடும். இப்போ வண்டி போகணும்னா அதுல பெட்ரோல் இருக்கணும் இல்லையா?
அப்போ அந்த வண்டியில பெட்ரோலே இல்ல அப்படின்னும் போது வண்டி போகாது. அப்படி இந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளிய வரணும் அப்படின்னா, அதுக்கு எனர்ஜி நெறைய தேவைப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுல சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ரோப் டெக்னிக். படுத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கணும். என்ன இப்படி படுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நான் வந்து ரோப் புடிச்சுக்கிட்டு மேல ஏறுறேன். இந்த பிசிக்கல் பாடி விட்டு நான் வெளியே வந்து அப்படி மேல ஏறுறேன். என்னுடைய பிசிக்கல் பாடி வெளியே வந்துடுச்சு. இது ரோப் டெக்னிக். அப்புறம் ரோல் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. படுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி புரண்டி படுத்தா லைக் பிசிக்கல் பாடி படுத்துக்கிட்டு இருக்கோம். ஆஸ்ட்ரலா நம்ம வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணணும். நான் இப்படி இப்படி சுத்தி வர வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணணும். இது விஷுவலைசேஷன் மூலமா பாடி ஈஸியா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ரமண மகர்ஷி டெக்னிக். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை. ரமண மகர்ஷி என்ன பண்ணாரு? அவங்களுடைய பெரிய சித்தப்பா இறந்துட்டதோ அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். அவரு சின்ன வயசு அப்போ. நேத்து வரைக்கும் நடந்த மனுஷன் இன்னைக்கு படுத்துக்கிட்டு இருக்காரே, ஏன் எழமாட்டேன்றாரு? ஏன் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துன்னு அழுதுட்டு இருக்காங்க, வருத்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு, இந்த காரியம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிசிக்கல் பாடியே எடுத்துட்டு போயிட்டு பத்த வைக்கிறாங்க. என்னடா அது, பத்த வச்சாலும் அந்த மனுஷன் வந்துட்டு எழமாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி இவரு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னதான் ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால்கள், தொடைகள், வயிறு பகுதி, கை பகுதி, தலை எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. ஓ, சாம்பல் ஆயிட்டாரு. அப்ப எங்க போயிட்டாரு அவரு? அந்த பிசிக்கல் பாடி எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. வீட்டுக்கு வந்த பிறகு அதே போல படுத்துக்கிறாரு. பிணம் மாதிரி படுத்துக்கிறாரு, கண்களை மூடிக்கிட்டு. இப்போ என்னுடைய பாதம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய முட்டி எரிஞ்சுகிட்டு இருக்கு. தொடைகள் எரிஞ்சுகிட்டு இருக்கு. இடுப்பு பகுதி எரிஞ்சுகிட்டு இருக்கு. கைகள் எரிஞ்சுகிட்டு இருக்கு. மார்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு. தோள்கள் எரிஞ்சுகிட்டு இருக்கு. தலை எரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லா சாம்பல் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சதும் அவருடைய பிசிக்கல் பாடியில இருந்து ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்த பிறகு அவரு அவருடைய பிசிக்கல் பாடியை பாக்குறாரு. அதாவது கார்ல இருந்து டிரைவர் வெளியே வந்ததும் டிரைவரு காரை பாக்குறாரு. புரியுதா? ஸோ இது வெஹிக்கல் இல்லையா? ஸோ இந்த வெஹிக்கல்ல இருந்து ஆன்மா வெளியே வந்துட்டு இந்த உடலை பாக்குது. ஒரு 2 மணி நேரம் அவரு பார்த்திருந்தாரு. அப்போ இந்த உடல் அங்க படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ நான் யார் அப்படின்ற கேள்வி அவருக்கு ஃபர்ஸ்ட் உதிச்சது. அப்போதான் உடல் படுத்துக்கிட்டு இருக்கு, உடலை பாக்குறேன், அப்போ நான் யார்? அதுதான் அவருக்கு வந்து அவருடைய லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது மூலமா தான் இவ்வளவோ சாதனை பண்ணி அவர் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இது ஒரு டெக்னிக். இத போல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஆனா ரைட் டைம், ரைட் எனர்ஜிஸ், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்போது தான் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால இது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதுவும் பிராக்டிஸ் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்போது அதோடைய எனர்ஜியே வேற. அந்த சொன்னேன் இல்லையா, லாக்டவுன்ல லாக்டவுனுக்கு முன்னாடி 2020ல நான் மனோவிரதம் பண்ணப்போ கம்மியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டப்போ அதுக்கு எமோஷன்ஸும் ஆட் ஆயிருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஹாப்பியஸ்ட் என்வாயர்மெண்ட்டும் இருக்கணும். லைட்டா இருக்கும். அப்போதான் லைட்டா இருக்கும்போது வெளியே வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். எப்பவுமே வெயிட்டா இருந்ததுன்னா
தூக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த எமோஷன்ஸும் லைட்டா இருக்கணும். அப்படி இருந்தப்போ, நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன். இந்த மொபைல் வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா? நம்ம சை சைலன்ட் மோட்ல, வைப்ரேஷன் மோட்ல வச்சா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும்ல. அதப்போல ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்பவுமே லைஃப்ல அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. ஸோ ஃபுல்லா பாடி ஃபுல்லா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆயிருக்கு. அப்படியே அந்த ஆஸ்ட்ரல் பாடி ஆஸ்ட்ரல் இல்ல. அது காசல் பாடி வெளிய வந்து ஸோ காசல் பிளேனுக்கு எனக்கு கனெக்ட் பண்ணி வச்சது. அங்க எல்லாரும் யோகிகள்லாம் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹிமாலயாஸ் மாதிரி இருக்கு. அங்க ஒரு ஆ நந்தி நந்தி மாதிரி ஒரு ஒயிட் மாடு நந்தி மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. ஓ! அவ்ளோ அற்புதமா இருந்தது. அது கனெக்ட் ஆன பிறகு என்னுடைய காசல் அப்டின்னா காரணம், காரண உலகம், காஸ். ஸோ அந்த காதல் உலகத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு நெறைய கிளாரிட்டி கிடைச்சது. அது அங்கேயே அந்த ஸ்பாட்லயே நமக்கு சில விஷயங்கள் புரியாது. நம்ம மறுபடியும் பிசிக்கல் பாடிக்கு வந்த பிறகு சில கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இதுவே 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்ட்யூஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, சரி இது முழுசா சொல்லிடுறேன். இந்த ஆஸ்ட்ரல் விஷயங்கள் நீங்க வந்துட்டு அதிகமா இம்பார்ட்டன்ட் குடுக்காதீங்க. ஆஸ்ட்ரல் விஷயங்களுக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் வந்துட்டு இறைவன அடையிறது. இந்த ஆஸ்ட்ரல் ஆ திங்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, இது ஜஸ்ட் டூ த பிசிக்கல் ஃபார்ம். லைக் ஒரு ஸ்டெப் பக்கத்துல தான் இருக்கும். இந்த ஆஸ்ட்ரல் ஆ திங்ஸ் எல்லாமே. ஆஸ்ட்ரல் டிராவல் இருக்கட்டும், ஆஸ்ட்ரல் சர்ஜரி இருக்கட்டும். ஆ இந்த இதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் வேணாம். ஏன் அப்படின்னா, ஒரு நாள் நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாய்ஸ் கேக்குது. "நீ மதுரைக்கு வா" அப்படின்ற மாதிரி. நான் வந்து வா இல்ல, மதுரை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நான் அதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. என்னமோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஓ மறுநாள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணாரு. மதுரை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மதுரை விஷயமா பேசிட்டு இருந்தாரு. சரி என்ன இது 2 நாள்ல மதுரை, மதுரை அப்படின்னு சொல்லி வருதேன்னு நெனச்சேன். 3வது இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி, "மதுரை கிட்ட சதுரகிரி அப்படின்னு சொல்லி இருக்கான். வரியா போலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் என்ன மதுரை எப்பவுமே என் லைஃப்ல வந்து ஒரே ஆ 2 நாள்ல 3, 4 வாட்டி இந்த மதுரை அப்படின்றது கேட்டதும், சரி போலாம். என்னதான் ஆகுது பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி நான் அங்க போனேன். போன பிறகு நைட் தூங்குறதுக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கு, சின்னதா. அது கீழ தான் எல்லாரும் படுக்கணும். எங்க? சதுரகிரியில. அங்க படுக்கும்போது எங்களுக்கு தெரியாது, அங்க பாய் விரிச்சு வச்சுக்கணும். இல்லன்னா பெட்ஷீட் விரிச்சு வச்சுக்கணும். அப்பதான் அத ரிசர்வ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆ நாங்க ரிசர்வ் பண்ணல. அங்க போய் பார்க்குறோம், இடமே இல்ல. கடைசியில 2 பேர் படுக்கிறதுக்கு இடம் இருந்தது. ஆனா, நாங்க 3 பேர் போயிருந்தோம். எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படுத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஒருத்தரு பீடி புடிச்சுட்டு ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. அவரு பின்னாடி ஒரு யோகி. சிவன் மாதிரி இருந்தாரு. ஃபுல்லா ஜடாமுடி. அப்புறம் ஆ ஃபுல்லா திருநீரு, ருத்ராட்சம் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. என் ஃப்ரெண்ட் மெடிடேட்டர் கிடையாது. 3 பேர்ல ஒரு பையன் வந்து மெடிடேட்டர் கிடையாது. ஒரு பையன் மெடிடேஷன் பண்ணுவான். மெடிடேஷன் பண்ணாதவன், ஆ "ஐயா இங்க எல்லாம் ஃபேமிலியோட இருக்கிறாங்க. சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. பீடி குடிச்சிட்டு வர்றீங்களே" அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க எங்களுக்கே இடம் இல்ல. இவரு எங்க இருந்துப்பா வராரு படுக்கிறதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, 2 பேர் படுக்கிறதுக்கு இடம் இருக்கு மறுபடியும். இது என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுச்சு. வந்து படுத்துக்கிட்டாங்க. படுத்துக்கிட்ட பிறகு இந்த யோகி உட்கார்ந்துட்டு,
பீடி பிடிக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணாரு. இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னென்னமோ ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தான். டேய் சும்மா இருடா, என்ன நடக்குதுன்னு தெரியல, நீ சும்மா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சைலண்ட் ஆக்கிட்டு படுக்க வச்சுட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும் மெடிடேட்டரும் உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். So, நிறைய விஷயங்கள் அவரு சத்சங் மாதிரி நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அப்புறம் என்ன பார்த்துட்டு சொல்றாரு, நீ தேவையில்லாததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஆஸ்ட்ரல் டிராவல், அப்புறம் தேர்ட் ஐ விஷன்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் தேவையில்லாதது, அது எல்லாத்தையும் பார்க்காத அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு புரிஞ்சுது. ஓகே, இதையும் தாண்டி நம்ம கிராஸ் பண்ணணும். ஏன்னா ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது ஒரு சித்தி மாதிரி. சித்திகள் பின்னாடி போனோம் அப்படின்னா நம்ம இலக்க போய் அடைய முடியாது. நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னா நம்மள நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்ட பிறகு அந்த நிலையில இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய கோல். இந்த சித்திகள் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் இத போல அனுபவங்கள் வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்கள் பின்னாடி போயிடுவோம். சத்திய பின்னாடி போக மாட்டோம். இப்போ ராவணன் இருக்காரு, அவரும் தியானம் பண்ணுவாரு. ஆனா ஞானம் இல்ல. அவரு தேர்ட் ஐ மாஸ்டர். ஆனா சஹஸ்ராரா மாஸ்டர் ஆகணும் நம்ம எல்லாரும். ராமர், கிருஷ்ணர் இவங்க எல்லாம் வந்துட்டு சஹஸ்ராரா மாஸ்டர், புத்தர். ஸோ இங்க இருந்து இங்கைக்கு நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ இங்க ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு எந்த ஒரு அனுபவம் இல்ல அப்படின்னா உங்க வண்டி ப்ராப்பரா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு வந்து தேர்ட் ஐ ஓபன் பண்றது முக்கியம் கிடையாது. அது திவ்ய நேத்திரம். இப்போ நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தேர்ட் ஐக்கு சம்பந்தப்பட்டது. திவ்ய நேத்திரம் அப்படின்வாங்க. அந்த திவ்ய நேத்திரத்தை ஞான நேத்திரமா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஞான நேத்திரம் கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா இன்ட்யூஷன் செம்மையா வேலை செய்யும். ஸோ இன்ட்யூஷன் நான் ஒரு வேர்ட்ல சொல்றேன். இன்ட்யூஷனை நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சைலண்டா இருக்கணும். நம்ம எப்போ சைலன்ஸ்ல இருக்கிறோமோ அப்போ நம்ம சோல் கூட கனெக்ட் ஆயிடும். சோல் கூட கனெக்ட் ஆகும்போது டிராபிக் அப்படின்றது இருக்காது. இப்போ நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், அங்க நிறைய சிக்னல்ஸ் இருக்கு, நிறைய டிராபிக் இருக்கு அப்படின்னா அந்த 10 கிலோமீட்டர் போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகலாம், 10 மணி நேரம் ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் டிராபிக். ஆனா இலக்கு போய் கண்டிப்பா அடைவோம். ஸ்லோ ஆகும். அப்படிதான் நம்ம எமோஷன்ஸ், தாட்ஸ் நம்மக்குள்ள இருக்கிற ஆன்மாவை கனெக்ட் பண்ண விடாது. எப்போ நம்ம இந்த 2 விஷயத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்றோமோ அப்போ அந்த வழியில இருக்கிற டிராபிக் எல்லாம் கிளியர் ஆகும். கிளியர் ஆகும்போது 10 நிமிஷத்துல போய் ரீச் ஆகும் 10 கிலோமீட்டர். ஹைவேஸ்ல அப்படிதானே? ஹைவேஸ்ல அப்படி ஸ்ட்ரக் ஆகி நிக்காது, சிக்னல்ஸ் இருக்காது, தள்ளுன்னு போயிடும் வண்டி. வித்தின் 10 மினிட்ஸ் நம்ம 10 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிடுவோம். அப்படிதான் நம்மளுடைய எமோஷன்ஸ், தாட்ஸ் நம்ம தேவையில்லாத இடத்துல பேசுறது, தேவையில்லாத விஷயத்த சுமக்கிறது, இதெல்லாம் பண்றது மூலமா நம்ம இலக்க போய் அடைய மாட்டோம். எப்போ நம்ம அந்த இலக்கு அடையிறோமோ இன்ட்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்ல இன்ட்யூஷன் மெதுவா சொல்லும். சரி, நம்ம இன்ட்யூஷன் சொன்னதுதான் செஞ்சோன்னே வச்சுக்கலாமே. ஆனா இங்க பிரச்சனை, சில விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ நான் என் இன்ட்யூஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ இங்க பிரச்சனை இருக்கே அப்படின்னா இப்போ அந்த பிரச்சனை அத நீங்க அனுபவிச்சு அந்த பிரச்சனையில என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கும். ஆனா இங்க நமக்கு வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிறதுனால இந்த வேறுபாடு இருக்கும். பிரச்சனை இல்லைன்னா சுமூகம் அப்படின்னு சொல்லி இந்த வேறுபாடு இருக்கும்.
அந்த பிரச்சனை மூலமா தான் நம்ம நிறைய ஞானத்தை வந்துட்டு சம்பாதிச்சுக்க முடியும். இப்போ நிறைய பேரு மெடிடேஷனுக்கு ஒரு பிரச்சனையால வருவாங்க. அப்போ அந்த பிரச்சனை நல்லதா கெட்டதா? நானும் தியானத்துக்கு எனக்கு தேடல் இருந்தது. இறைவன் தேடல் இருந்தது. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தேடல் இருந்தது. அந்த டிப்ரெஷன் இருந்தது. அதனால்தான் எனக்கு இந்த சத்திய மார்க்கம் கிடைச்சது. அப்படி பிரச்சனைகளை வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதுல இருந்து என்ன கத்துக்கணும்? அப்போ கண்ண மூடிட்டு இந்த பிரச்சனையை ஒரு வாட்டி நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கேள்வி கேட்டு உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருந்து அந்த இன்ட்யூஷன் சொல்லும். நீங்க அந்த விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி. நன்றி மாஸ்டர் திரு அனிருத் சார் அவர்களே. நண்பர்களே, இப்பொழுது நம்மிடம் ஆஸ்ட்ரல் பயணம் மற்றும் உள்ளுணர்வை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது என்று ஆன்மீக ஞானம் மிக சிறப்பாக உரையாற்றினார் ஐயா அவர்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் சந்தேகங்களை சாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் அனுபவங்களை பகிரலாம். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மிட் கொடுக்கிறேன். முன்வாருங்கள் நண்பர்களே. மாஸ்டர் திரு நடராஜன் சார், ஒவ்வொருத்தராக கையை வைத்தினால் நான் சாட் பாக்ஸில் மாஸ்டர் பிசி என்பவர் கமெண்ட் செய்துள்ளார், ஹாய் என்று. நன்றி நண்பர்களே. ஒவ்வொருத்தரா மாஸ்டர் திரு நடராஜன் அவர்கள் வேலூர்லேருந்து வருகிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். சாருக்கு கையை வைத்துள்ளார், அவருக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். சார் நீங்க தொடரலாம் சார். மாஸ்டர் திரு நடராஜன் சார், வணக்கம் சார். எஸ் சார், கேக்குது சார். சார் நீங்க ரொம்ப தூரமா இருந்து பேசுற மாதிரி இருக்கு சார். இயர்போன்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க, இல்லைன்னா மொபைல் கிட்ட வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். சார் நீங்க பேசுறது கேட்கல சார். சார் நீங்க பேசுறது கேட்கல. பரவாயில்ல, அப்புறம் பேசலாம். சார், மாஸ்டர் திரு நடராஜன் அவர்களே, உங்க நெட் இஷ்யூ இல்ல நீங்க தூரத்துல இருந்து பேசுறீங்க, நீங்க மீண்டும் நீங்க பேசலாம், வாய்ப்பு கொடுக்குறோம். அடுத்ததாக ஒவ்வொருத்தராக நான் கொடுக்கிறேன். யார் ஃபர்ஸ்ட் வைத்தினாங்களோ அவர்களுக்கு கொடுக்கிறேன். திரு ரமாராஜேந்தர் அவர் கேட்கிறாரு, மாஸ்டர் பிசி அவர்கள் கேட்கறாங்க, மாஸ்டர் திரு கதிரேசன் கேட்கறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் சார், மாஸ்டர் திரு நடராஜன் அவர்களே ஏதாவது பேசுறீங்களா? தொடர்றீங்களா? அடுத்ததாக மாஸ்டர் பிசி சார், உங்க நேமையும் உங்க ஊர் பெயரையும் சொல்லி பேசுங்க சார். ஐயாவோட நீங்க பேசலாம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். தொடருங்க சார். பிசி. ஓகே சார். சார் நன்றி சார். சார் என் பேரு பிரேம்சந்தர், நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். கேக்குதா சார்? நான் பேசுறேன். கேக்குது சார், சொல்லுங்க சார். ஓகே, நன்றி சார். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார். நீங்க ஒரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது ஏதோ இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தாட்டு. நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்ப நான் உங்களே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க இந்த வயசுல இப்ப இந்த அளவுக்கு நீங்க
ஓரளவு ஞானம் பெற்று நீ இந்த அளவுலாம் சொல்றது பெரிய விஷயமா இருக்கு. உங்களுடைய சீனியர்ஸ், ஈவன் என்ன கூட எடுத்துங்க, நான் கூட உங்களோட ஒரு சீனியர் தான். அப்படி இருக்கிறப்ப எனக்கு அந்த ஒரு பாக்கியமோ எனக்கு அந்த ஒரு நிகழ்வோ இது வரைக்கும் வரல. அப்படி இருக்கும் பொழுது என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு விதிப்படிதான் எல்லாமே நடக்குமா? அப்ப உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இழந்தாலும் உங்களுக்கு இந்த சின்ன வயசுல ஞானம். எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு இவ்வளவு ஒரு 45 வயசு மேல ஆனாலுமே எனக்கு அதை பத்தி இப்பதான் தெரியவே வருது. அப்படிங்கிறப்ப இது எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விதி மூலியமா தான் நடக்குதா? இல்ல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு இப்போ வந்தது லைக் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு. சோ அப்போவே இன்னும் சின்ன பையனுக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அந்த பையனுக்கு எவ்வளவு 12 இயர்ஸோ என்னமோ. நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு பையன். ஸோ இங்க நம்ம இந்த பிசிக்கல் பாடிக்கு தான் லைக் டைம் இல்லைன்னா இயர்ஸ் ஏஜ் அப்படின்றது இருக்கும். ஆனா ஆஸ்ட்ரல் பாடிக்கு டைம் ஏஜ் இருக்காதுல்ல சார். அங்க சோல் growth தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கத்தி கொடுத்துட்டு அவனை போய் கொல்லு அப்படின்னா கொல்ல மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு அந்த வலி தெரியும். இது தர்மம் கிடையாது அப்படின்றது தெரியும். ஏன் அந்த மெச்சூரிட்டி வந்துச்சு அப்படின்னா, ஆன்மா கர்ம வினை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஜென்மங்கள் எடுக்க 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 தர்ம வழியில மட்டும்தான் போகணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும் ஆன்மா லெவல்ல. ஆனா சில பேரு கத்தி கொடுத்துட்டு அவன் தான் இப்படி எல்லாம் பண்ணான், அவனை நீ சாச்சிட்ட அப்படின்னா உன் வழி ஈஸி அப்படின்னதும் அவன் போயிட்டு அந்த வேலை பண்ணிடுவான். ஏன் அப்படின்னா அவன் பேபி சோல். அவனுக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது, நிறைய ஜென்மங்கள் தேவைப்படுது. நம்மளும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்போம். நம்மளும் தப்பு பண்ணியிருப்போம், திருடி இருப்போம், குடிச்சிருப்போம் பல ஜென்மங்களா. அதுக்கப்புறம் இப்போ ஏன் நல்மார்க்கத்துக்கு வந்திருக்கோம்னா, இந்த விளையாட்டு போதும், என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ரிலீஸ் ஆயிக்கிறேன் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் அந்த மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது, இன்கார்னேஷன் பை இன்கார்னேஷன். இந்த பிசிக்கல் பாடிக்கு கிடையாது. சின்ன வயசா இருக்கும், ஆனா அவங்க மெச்சூர்டு சோலா இருப்பாங்க. ஜட்ஜ் பண்ணவே முடியாது சார். ஓகே சார், ஓகே, நன்றி. நன்றி மாஸ்டர் திரு பிரேம்சந்தர் அவர்களே. அடுத்ததாக எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறோம், நிச்சயமா பேசலாம். அடுத்ததாக மாஸ்டர் திரு SR அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். முதல்ல கையை உயர்த்திட்டாங்க. சார் உங்க நேமையும் உங்க ஊர் பேரையும் சொல்லி பேசுங்க சார். ப்ளீஸ் ப்ரொசீட். சார் மதன் ஃப்ரம் சென்னை சார். சார் நேம் சார்? சொல்லுங்க சார். மதன் ஃப்ரம் சென்னை சார். சார் ஆஸ்ட்ரல் பாடியை பத்தி சொன்னீங்க, அதை பத்தி புக்ஸ் ஏதாவது இருக்குங்களா, இல்ல தியானத்தின் மூலமா தான் அறியணுமா? அதான் இப்போ சொன்னேன் இல்லையா சார், ராபர்ட் மன்ரோ ஜெர்னி அவுட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அப்புறம் பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி நியூட்டன் சார் எழுதியிருக்காரு, அதுக்கு புக் இருக்கு. கூகுள்ல இல்லைன்னா ChatGPT போட்டு பாருங்க, இந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு சார், நான் சொன்னேன்ல, இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ் பண்றோம். ஃபோர்ஸ் பண்ணி செய்யும் போது அது அவ்வளோ ரிசல்ட் கொடுக்காது. நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நார்மலா தூக்கத்திலேயோ தியானத்திலேயோ ஒரு நாள் நம்ம எப்போ ரெடியோ அப்போ மாஸ்டர் இழுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் காமிப்பார். எனக்கு தெரியவே தெரியாது, பல உலகங்கள் இருக்கு, இது போல ஏலியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க நம்ம நல்லதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, நல்ல மாஸ்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம பூமியை டெவலப் பண்றதுக்கு அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ எந்த புக்லயும் நான் படிக்கல. மெடிடேஷன் வந்த புதுசுல அவங்க எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் உணர்த்தினாங்க. அப்படி வென் ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி மாஸ்டர் வில் அப்பியர். ஸோ எந்த ஒரு ப்ராக்டிஸும் வேணா, நார்மலா தியானம் பண்ண பண்ண ஒரு நாள் ஒரு ஃபைன் டே அங்க எமோஷன்ஸ் ப்ராப்பரா இருக்கணும், என்வாயர்மெண்ட்ல எனர்ஜி அதிகமா இருக்கணும், நம்ம தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கணும். அப்போ மாஸ்டர் நமக்கு எல்லாத்தையும் ஒன் நைட்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க சார். அதனால அது பின்னாடி போக வேணாம்.
நீங்க தியானம் மட்டும் பண்ணுங்க போதும். புக்ஸ் இப்ப வேணும்னா தியானம் படிங்க. புக்ஸ் ம். படிக்கிறதுனால சில டெக்னிக்ஸ் வரும். மேபி ஒரு இன்ட்யூஷன் ஒரு நாள் ஓகே இப்போ கரெக்டான டைம் இப்போ பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பாடியை கூட ரிலீஸ் பண்ணலாம். தியானத்தை இத்தனை மணி நேரம் தான் பண்ணணும்னு ஏதாவது ரூல் இருக்குங்களா சார்? இல்லைன்னா அது ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணும் போதே எனக்கு என்னால் உட்கார முடியல. அதே போல் நார்மலாகவே இப்போ சுற்றுப்புற சூழல்லையே என்னால் அது நார்மலாக உட்கார முடியல. அந்த பிரமிடு தியானம் அதெல்லாம் சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா. சென்னையில இருக்கீங்க இல்லையா? சென்னையில நிறைய பிரமிட்ஸ் இருக்கு. கோடம்பாக்கம்ல ஒரு மேடம் வச்சிருக்காங்க. அப்புறம் எம்கேபி நகர்ல ஒரு பிரமிட் இருக்கு. அப்படி நீங்க நான் சென்னை மாஸ்டர்ஸ்க்கு நம்பர் தரேன். நீங்க ஓகே. அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு உங்க ஏரியா, நீங்க எந்த ஏரியா? சென்ட்ரல் பக்கம் சார், மன்னார்பேட்டை. சென்ட்ரல் கிட்டயா? ம். ஓகே. ஸோ அது கிட்டன்னா உங்களுக்கு வடபழனி, அதாவது கோடம்பாக்கம் கிட்டன்னு நினைக்கிறேன். அங்க ம். போயிட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. அங்க மெடிடேஷன் பண்ணும்போது பிரமிட் கீழே மெடிடேஷன் பண்ணும்போது தாட்லெஸ் ஸ்டேட் சீக்கிரமா வரும். இல்லைன்னா பழைய காலத்து கோவில்கள் அங்க போய் தியானம் பண்ணும்போது தாட்லெஸ் ஸ்டேட் சீக்கிரமா வரும். ஸ்டார்டிங்ல நம்ம வந்து அந்த மாதிரி குரூப் மெடிடேஷன் பிசிக்கலா சண்டேஸ் பிஎம்சி ஆஃபீஸ்ல ப்ரோக்ராம் நடக்குது. அது உங்களுக்கு புருஷவாக்கம் கொஞ்சம் கிட்டதான் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி குரூப் மெடிடேஷன் எங்க நடக்குதோ அங்க போயிட்டு கலந்துக்கோங்க. சண்டே காலையில நடக்கும். 2 hours மெடிடேஷன் நடக்கும். வள்ளலார் ஈஸியா வீடு உட்கார இருக்கும் முடியும். சார் இந்த பக்கம், அது அங்க போலாமா? போயிட்டு தியானம் பண்ணுங்க. ஆமா. அந்த மாடியில உட்காந்துட்டு தியானம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகே சார், நன்றி சார். எஸ், தேங்க்யூ. நன்றி மாஸ்டர் திரு மதன் அவர்களே. அடுத்ததாக ஒவ்வொருத்தராக கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு ரமா ராஜேந்தர் அவர்கள் கேட்டார்கள். மாஸ்டர் திரு ரமா ராஜேந்தர் அவர்களே ஆரணிலிருந்து வராங்க சார். உங்களுக்கு அட்மிட் கொடுக்குறோம் சார். நெக்ஸ்ட் இன்னொரு 2 சார் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திரன் தொடருங்கள் சார், ப்ளீஸ் ப்ரொசீட். வணக்கம், நன்றி. இந்த வணக்கம் சார். மகாவதார கட்டளைக்கு மிக 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 நன்றி கடன்பட்டிருக்கிறோம். ரொம்ப நல்ல பல நல்ல விஷயங்களை சொல்றாங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றி சார். இந்த இன்ட்யூஷன் ப்ராசஸை பத்தி கொஞ்சம், மௌனத்தில் இருந்தாலும் இன்ட்யூஷன் கிடைக்குமா? இது சும்மா இருந்தா போதும் சார். மௌனம் போதும். மௌனமே இந்த மௌனம் இந்த மௌனம் 2 மௌனம் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மௌனம்னா அதாவது மனசு மௌனம், வாய் மௌனம். ஆமா. அதாவது ஜீரோ தாட் நீங்க சொல்றது இல்லையா? ஆமா சார். ஜீரோ தாட்ல இருக்கும்போது நம்ம பெரியவர் ஆக்டிவேட் ஆயிடுவாரு. அவர் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. ஒரு லைன்ல இப்போ நான் கதையா சொன்ன ஆஸ்ட்ரல் டிராவல் பத்தி. ஆனா இது ஒரே விஷயம், சும்மா இருந்தா போதும். இந்த ஒரு விஷயத்த நீங்க புடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கிடைச்சிடும். அதுக்கு ஒரு 40 minutes பேச வேண்டிய அவசியமே இல்லை. சில விஷயங்கள் பத்ரி சார் சில கொட்டேஷன்ஸ் கொடுப்பாரு. ஒரே வேர்டு தான் இருக்கும். நோ கம்பேரிசன் அப்படின்னு, நோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு, நோ ப்ராப்ளம் கான்சியஸ்னஸ் அப்படின்னு, ஜோக்கர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு. ஸோ இதுல ஒன்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணா கூட என்லைட்டன் ஆயிடுவோம். ஸோ அப்படி இது தி அல்டிமேட் சும்மா இரு அப்படின்றது ரமண மகர்ஷி டெக்னிக். சும்மா இருந்தா போதும் சார், நமக்குள்ள இருக்கிறவரு ஆக்டிவேட் ஆவாரு, அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு சார். அப்புறம் அடுத்த ஒண்ணு சார், தாம்பரத்துல எங்க சார் இந்த இது பிரமிடு மெடிடேஷன் இருக்கு, சென்டர் இருக்குதா தாம்பரம் பக்கம்? ஏன்னா நான் என்ன சென்னை தாம்பரம் தெரியல சார். தாம்பரம் பக்கத்துல எங்கேயாவது? நான் வந்து உங்களுக்கு சூர்யா மேடம் நம்பர் தரேன், நீங்க வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அட்ரஸ். சரிங்க சார். ஓகே சார். சார் நம்பர் இப்ப தரீங்களா இல்ல அப்புறம் சார்கிட்ட? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சார். இல்லன்னா சார் கிட்ட இருக்கும், பழனி சார் கிட்ட இருக்கும், நீங்க வாங்கிக்கோங்க. சென்னை மாஸ்டர்ஸ் எல்லா நம்பர்ஸும் இருக்கு, யாராவது கேட்டு வாங்கிக்கோங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.
நன்றி மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன். நான் நம்பர் ட்ரை பண்ணி நன்றி. வாங்கிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக மாஸ்டர் திரு கதிரேசன் சேலத்திலிருந்து வராங்க. சார் கையை வைத்துள்ளார். சாருக்கு அன்மியூட் கொடுத்துலாம். சார் ப்ளீஸ் ப்ரொசீட். தொடருங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். மிக்க நன்றி சார். நன்றி சார். சார் அதாவது நீ ஒவ்வொரு செஷன் வரப்பையும் வந்து ஒரு புது சாப்டர் நம்ம ஒரு லாட்சம் சொன்ன ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம ஃப்ளோவா சொல்லிட்டு சார். அது மாதிரி இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லா ஃப்ளோ, அதாவது புரிய முடியாத சப்ஜெக்ட் புரிய மாதிரி சொன்னீங்க சார். நம்ம சந்தோஷம். அதாவது இந்த ஆஸ்ட்ரல் டிராவலஜோ இல்லை அந்த தேவையோ எல்லா மாஸ்டர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த ஆஸ்ட்ரல் டிராவலஜி சப்ஜெக்டா எடுத்து நீங்க சொல்லியிருக்கீங்க சார். அதை ஃபுல் சப்ஜெக்ட் எடுத்து இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருங்க. நம்ம சந்தோஷம் சார். அதை நீங்களும் சொல்லிட்டீங்க. அதாவது இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், இது வந்து நீங்க வந்து கத்துக்கணும் அவசியம் இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க அது மாதிரி. சரி, அதனால நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. ஸோ அதுல நாங்க தெரிஞ்சுட்டுல இன்னைக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார் எனக்கு வந்தது. அது ஒவ்வொரு சந்தேகமா கேட்கறேன், நீங்க சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணா போதும் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் சந்தேகம் என்னன்னா, இந்த 7 பாடி இருக்குன்னு சொன்னீங்க சார். நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சது பிசிக்கல் பாடி, ஆன்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஏதாவது ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது எங்க இருக்கு? நம்ம உடம்புக்குள்ள இருக்கா இல்ல வெளியே இருக்கா? அது தெரியும் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு. அது சொன்னீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளதான் சார் இருக்கு. உடம்புக்குள்ளதான் இருக்கு நம்ம. ஆமா சரி சார். சார். சரி சார். அடுத்தது நம்ம தூக்கத்துல வந்து கனவு காண்றோம் இல்ல சார், அந்த கனவு காண்றது கூட நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் தானே சார்? இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ரொம்ப சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் வந்து கனவு ரூபம் எடுத்துட்டு வரும். அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம எப்போ ரெடி ஆகுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ் ஆகும். அந்த உலகங்கள் எதுவோ அதை கனெக்ட் பண்ணும். இன்னொன்னு, மாஸ்டர்ஸ் வந்துட்டு கைட் பண்ணுவாங்க. மாஸ்டர் வந்து நிறைய ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நமக்கு கேட்காது. இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சார் ஏதோ ஒரு குரு வந்து என்னமோ சொல்றாங்க, இல்லைன்னா சாமி முருகனோ இல்லைன்னா லக்ஷ்மியோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஆஸ்ட்ரல் தான். ஆனா இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்க வேணாம், லைக் ஜட்ஜ் பண்ண வேணாம். அப்படி ஒண்ணு நடந்திருக்கா, ஓகே. ஒரு ஷெல்ஃப்ல துணிகள் வச்சிருப்போம் இல்லையா, அடுக்கடுக்கா வச்சிருப்போம். அப்படி இந்த அனுபவங்களை வச்சுக்கோங்க. டைம் வரும்போது புரியும் அந்த மெசேஜஸ் எல்லாமே. இது வந்து என்னுடைய எமோஷன்னால உருவாச்சா இல்ல அப்படின்னா இது நிஜமாவே நடந்திருக்கா அப்படின்றது மெதுவா புரியும். ஏன்னா நம்ம கனவுல வந்து எனக்கு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான, அது நம்மளுக்கால புரிஞ்சிக்க முடியாத சப்ஜெக்ட் இடத்துலாம் போயிட்டு வரும் சார். அதுதான். அதனால்தான் நீங்க வந்து அத இது பண்ண வேண்டாம். இதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண வேண்டாம். சரி சார், ஓகே சார். சார் அடுத்தது, நீங்க வந்து அதாவது நம்ம சர்ஜரி பண்றப்ப நம்ம இது அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்து சொன்னீங்களே சார், எக்ஸாம் சொன்னீங்க. என்ன பண்றப்போ? இல்ல சார், சர்ஜரி பண்றப்ப ஒரு டாக்டர் சர்ஜரி பண்றப்ப ஒரு எக்ஸாம் சொன்னீங்க. சர்ஜரி ஆமா ஆமா. சர்ஜரி பண்றப்ப அந்த ஆஸ்ட்ரல் வெளியே வந்துட்டு அவங்க பேஷண்ட் பத்தி சொன்னீங்களே சார். இப்ப அவங்க டாக்டர் அப்ப வந்து என்னன்னா, நம்ம சர்ஜரி பண்றப்ப ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்துச்சுன்னா அந்த நேரத்துல கூட இந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு வந்து நம்ம கேட்கும் திறமை இருக்குமா சார்? இப்ப இருக்கும். எனக்கு கேட்கும் திறமை. ஏன்னா நம்ம பாடி நான் அதான் சொன்னனே, இது ஒரு பிசிக்கல் ஃபார்ம். சாஃப்ட்வேருக்கு இதே குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். சாஃப்ட்வேர் அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடிக்கு, இந்த பிசிக்கல் பாடிக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கோ அது ஆஸ்ட்ரல் பாடிக்கும் இருக்கும். அத எத்தரிக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சார், எனக்கு அது தனியா கேட்கும் திறமை இருக்குமான்னு அது சந்தேகம் வந்துச்சு சார் எனக்கு. சார் அடுத்தது வந்து நீங்க சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தீங்க சார். அதாவது ஆஸ்ட்ரல் பாடி வந்து மறுபடியும் இருக்குன்னு சொன்னீங்க சார். நான் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்தது நம்ம பிசிக்கல் பாடி ஆன்மா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பிசிக்கல் பாடி முடிச்சுட்டு பாடி வெக்கேட் பண்ணிட்டு ஆன்மா வந்து அடுத்த பாடி எடுத்துக்குன்னு சொன்னீங்க சார். இப்ப பிசிக்கல் பாடியில வந்து ஆஸ்ட்ரல் பாடியும் சரி இல்ல ஆன்மாவும் ஒன்னா இல்ல வெவ்வேறையா சார்? எனக்கு அதான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. எனக்கு ஆன்மா கடைசியில நான் சொன்னல நிர்வாணிக் பாடி அப்படின்னு சொல்லிட்டு 7 உடல்களுக்கு அப்புறம் 6 உடல்களுக்கு அப்புறம் கடைசியா நிர்வாணிக் பாடி அப்படின்னு சொன்னல.
ஸோ அதுதான் மெயின், அதுதான் ஆன்மா. அது இந்த 7 துணிகளை மாட்டிக்கிட்டு இருக்கு, சாரி 6 துணிகளை மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நாள் ஆக ஆக ஞானம் வளர வளர ஆஸ்ட்ரல் பாடியில இருந்து காசல் பாடிக்கும், காசல் பாடியில இருந்து சுப்ரா காசல் பாடிக்கும், சுப்ரா காசல் பாடியில இருந்து எனர்ஜி பாடிக்கும் பாடி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு போகும். ஆன்மாதான் இதெல்லாம் போட்டுட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்க சொல்றது. ஆமா. எப்போ நம்ம சும்மா இருக்கிறோமோ அப்போ இந்த 6 உடல்கள்ல இருந்தும் டைரக்டா சும்மா இருந்தா டைரக்டா ஆன்மா நம்ம கிட்ட பேசும். சோ நம்ம 6 உடல்களை கிராஸ் பண்றோம் சும்மா இருக்கும்போது. அப்ப இன்ட்யூஷன் வேலை செய்யும். இது எல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்ம கோல் ஆன்மாவை ரீச் ஆகுறது. சும்மா இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கும். கடைசியா நீங்க சொன்னீங்க இன்ட்யூஷன் பத்தி, அதாவது தியானத்துல உட்காந்து நம்ம எதுக்கு வந்தோம், இது எப்படி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த அது ரிலீஸ் கிடைக்கும்னு சொல்லி சொன்னீங்க சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களே. கடைசியாக ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கிறேன். யாராவது கையை உயர்த்தினால் நான் நன்மைட் கொடுக்கிறேன். இன்னும் ஒருத்தருக்கு கொடுக்குறேன் சான்ஸ். இப்போ நமக்கு நியூட்டன் இருக்காரு இல்லையா, கிராவிட்டியை கண்டுபிடிச்சவரு. அவரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருந்தாரு. நான் என்னத்தை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற எண்ணம் கூட இல்ல, ரிலாக்ஸா படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஆப்பிள் விழுந்துடுச்சு. ஓ கிராவிட்டி அப்படின்ற இன்ட்யூஷன் அவருக்கு வந்துடுச்சு. எப்போ ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல. அப்போ நம்ம ரிலாக்ஸ்டா இருந்தா போதும், நடக்க வேண்டியது நடக்கும். அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்மளுடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம். எப்போ நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிறோமோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற யோசனை கனெக்ட் பண்ணிவிடும். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களே. சார், நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன். நண்பர்களே, இந்த ரெக்கார்டட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதார் டிவி அவர்கள் யூடியூபில் ஒளிபரப்புகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் அந்த ரெக்கார்டட் யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது குருஜி ஐயா சொல்வது போல் இந்த நிகழ்ச்சிகளை இன்னும் நிறைய பேர் பார்க்க வேண்டும், பயனடைய வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் இதை ப்ராபகேட் செய்யுங்கள், ஸ்ப்ரெட் செய்யுங்கள், அந்த வாட்ஸ்அப் லிங்கை ஷேர் செய்யுங்கள் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நாளைக்கு 20/8/2025 நாள் 17 புதன்கிழமை நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு தொடரும். எப்பொழுதும் போல் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன். நாளைக்கு 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் தலைப்பு சைவத்தின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெஜிடேரியனிசம் என்ற தலைப்பில் நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் மேடம் அவர்கள், சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். அனைவரும் அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். நம்மிடம் இன்று ஆன்மீக ஞானம் உரையாற்றிய, பகிர்தல் ஆற்றிய ஆஸ்ட்ரல் பயணம் மற்றும் உள்ளுணர்வை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது, ஹவு டு வி யூஸ் ஆஸ்ட்ரல் டிராவல் அண்ட் இன்ட்யூஷன் என்ற தலைப்பினை மிகச்சிறந்த முறையில் ஆன்மீக ஞானம் உரையாற்றிய மாஸ்டர் திரு அனிருத் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக எனது நன்றிகளை அசனர் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிதமகா பிரம்ம ரிஷி டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இறுதியாக பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு அனைவரும் சந்திப்போம். சார், தேங்க்யூ சார். நான் க்ளோஸ் பண்றேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.